Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்முறை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நேற்று திரு என் ஆனந்த் அவர்கள் கூட திரு ஆதவ் அர்ஜுனா நீங்களாக மற்ற எல்லோரும் திரு விஜய் முதலமைச்சர் விஜய் உட்பட நேற்றைய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருந்த அனைவரும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன் என்று அமைச்சராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு திரு விஜய் முதலமைச்சர் விஜய் அடுத்து பொறுப்பேற்றக்கூடிய திரு என் ஆனந்த் உள்ளிட்டோரும் கூட உளமாற உறுதிமொழிகின்றேன் என்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் அந்த முறையில் தான் உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பேரவை தற்காலிக தலைவர் கூட அறிவித்தார், உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளலாம் அல்ல ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளலாம், ரெண்டு வாய்ப்பும் உறுப்பினர்களுக்கு உண்டு அப்படின்னு. நேற்று அமைச்சரவையில் அமைச்சர்கள் பொறுப்பேற்கும்போது திரு ஆதவ் அர்ஜுனா மட்டுமே உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்று அனைவரும் கூட உளமாற உறுதிமொழிகின்றேன் என்ற அந்த ரவுட்டை தான் சூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கின்றோம். இதற்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அமைச்சர் அருண்ராஜ், டாக்டர் மருத்துவர் அருண்ராஜ் எக்ஸ் IRS அவர்கள் அமைச்சர் என்ற அளவில் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கோகா அருண்ராஜ் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். ஓகே, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். உளமாற இல்லை ஆண்டவன் மீது ஆணையிட்டு அப்படிங்கும்பொழுது, ஆண்டவன் மீது ஆணையிட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது, கடவுள் அறிய அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையையும் அவங்க பறைசாற்றி கொள்றாங்க. உளமாற அப்படின்னு கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை கடவுள் நம்பிக்கையை பறைசாற்ற விரும்பாதவர்கள் எடுக்கிற ரவுட் அது. திரு செங்கோட்டையன் என்ன எப்படி பதவியேற்றுக்கிறாருங்கிறத பார்ப்போம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செங்கோட்டையன் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். முதலமைச்சர் விஜயும் என் ஆனந்தும் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். திரு அருண்ராஜ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் கடவுள் அறிய ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் கவனிக்கத்தக்க விஷயம், இந்த சட்டமன்றத்தில் அமைச்சராக பொறுப்பேற்று MLA இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் தன்னுடைய பாக்கெட்டில் செல்வி ஜெயலலிதா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது சுவாரஸ்யமான விஷயம். திரு விஜய் அவர்களே அதை என்கரேஜ் பண்ணார், நீங்க அதை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்றத அவர் சொன்னார். அநேகமாக திரு வெங்கட்ரமணன் கடவுள் அறியத்தான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள உள்ள கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். So my guess was right. திரு வெங்கட்ரமணன் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கடவுள் அறிய உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். திரு செங்கோட்டையனும் செல்வி ஜெயலலிதா படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் சுமந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் MLA-வாக.
சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரா நிர்மல்குமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அமைச்சர் நிர்மல்குமாரும் கடவுள் அறியத்தான் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். உளமாற அப்படின்னு சொல்வதாலேயே கடவுள் மறுப்பு என்று பொருள் அல்ல, அதை பிரகடனப்படுத்தாது அப்படிங்கிற ராஜ்மோகன். தேசிய அளவிலையும் அரசமைப்பு இந்த ரெண்டு வாய்ப்பையும் கொடுக்கிறது உறுதிமொழி ஏற்பு படலத்தில். நேற்றுக்கு ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட விஜய் இன்று உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அவ்வாறே சட்டமன்ற பேரவையின் ராஜ்மோகன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்மோகன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். This cannot be a coincidence. நேற்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட ராஜ்மோகன் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் போது விஜய இந்த முறை பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதும் கூட கடவுள் அறிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் என்று வாசகம் வரும்போது திரு விஜய முதலமைச்சர் விஜய சுட்டி காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெரி இன்ட்ரெஸ்டிங். டாக்டர் பிரபு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டி.கே. பிரபு எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். இதுவரை உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவர்கள் மூவர், ஏனையர் கடவுள் அறிய உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். முதலமைச்சர் விஜய், அமைச்சர் ஆனந்த், அமைச்சர் ஆதவர்ஜுனா மூவரும் உளமாற, ஏனையோர் கடவுள் அறிய செல்வி கீர்த்தனா இளம் அமைச்சர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.